இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. வேட்டை சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு, வேட்டை சொல்லி கொடுங்க. ஒரு சீத்தா புலி தன் குட்டிக்கு வேட்டை சொல்லி கொடுக்குது. ஒரு நாய் தன் குட்டிக்கு சொல்லி கொடுக்குதுங்க. ஒரு பூனை சொல்லி கொடுக்குதுங்க. நாம சொல்லி தருகிறோமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கொண்டாந்து விட்டுறது. ஸ்கூல் எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலும் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல கலவரப்படுத்தி திருப்பி கொடுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு உங்க பிள்ளைய பத்தி உங்களை விட அதிகமா தெரியும். முதல்ல இதை நம்புங்க. பாட்ஷா படம் பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு கேபின்குள்ள நுழைஞ்சி தலைவர் ஒரு வார்த்தை சொல்வார் தெரியுமா? என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி 2வது பேர் இருக்குது. அது இந்த டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். என் புள்ள பொய்யே சொல்லாத சொல்லும். 4 பேரோட சேர்ந்துதான் அது கெட்டு போகுது. அதுக்கு லீடரே அதான். டீச்சர் கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இன்னொரு விஷயம் சொல்ற, பயந்துராதீங்க. என் கடமை, அதனால சொல்றேன். எல்லாரையும் சந்தேகப்படணும்னு நான் சொல்லல, ஆனா சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சூழல் ரொம்ப கெட்டதா இருக்கு, அதனால சொல்றேன். என் அண்ணன் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா வந்து என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என் அண்ணனுடைய ஸ்கூல் பேக்கை கவுத்து போட்டு அதுல உள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பாப்பாங்க. மேட்ச் பாக்ஸ், பீடி கட்டு ஏதாவது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல வேற என்ன தென்னாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போல்லாம் குழந்தைகள் கிட்ட இருந்து அப்படிலாம் தட்டுனீங்கன்னா எதுவும் கிடைக்காது. ஏன்னா அவங்க அதுல மறைச்சு வைக்கவே இல்லை. அவங்க எங்க வைக்கிறாங்க தெரியுமா? அவங்க சீக்ரெட்ஸ் எங்க வைக்கிறாங்க தெரியுமா? தாய்மார்களே, உங்க போன்ல தான் வச்சிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. அதுங்க உங்க போனுக்குள்ள அக்கவுண்ட் வச்சிட்டு இருக்கு. இது ரொம்ப தேர்ந்த ஒரு மனிதர் என்கிட்ட சொன்னார். நான் அதை உங்ககிட்ட கடத்திட்டேன், ஜாகிரதை. ஐக்ளவுட்ல வச்சிருக்குதுங்க எல்லாம். நான் தான் 8000 ரூபாய் கட்டுறேன் வருஷத்துக்கு. நான் எனக்கான ஸ்டோரேஜ் நினைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கானது இல்ல, அதுக்கான ஸ்டோரேஜும் சேர்த்து நான் கட்டுறேன். அதுக்கான ஸ்டோரேஜ்குள்ள நான் போவே முடியாதபடிக்கு லாக் பண்ணி வச்சிருக்கான். 22 வயசு என் பையனுக்கு. அடாலசன்ட் ஏஜ் தான் அது. இப்போ குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமானதில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். பீகார்ல பழங்குடியினர் மத்தியில சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை நான் இப்ப உங்களுக்கு கடத்திட்டு போறேன். புறா கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு இளைய புறா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கதைங்க. யார்கிட்ட ரொம்ப பயந்து இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லுச்சான், குறி வைக்கிறான்ல வேடுவன், அவன் குறி தப்புறதே இல்லை. அதனால அந்த குறி அடிக்க தெரிஞ்ச, குறி வைக்க தெரிஞ்ச வேட்டக்காரங்கிட்ட தான் நாங்க ஜாகிரதையா இருக்கணும்னு அந்த புறா சொல்லுச்சான். தலைவர் கேட்டாரா அவங்க அம்மா கிட்ட, புறா சரியா சொல்லுதா? சரியா சொல்லுது. இல்ல, நீ சரியா வளர்க்கல புள்ளைய. ஏன்? குறி வைக்கிற வேட்டக்காரனுக்கு பறவை பார்த்துருச்சுன்னா அடையாளம் தெரிஞ்சிரும், தப்பிச்சிடலாம், வாய்ப்பு இருக்கு 50-50. ஆனா எதுக்கிட்ட தெரியுமா ஜாகிரதையா இருக்கணும்? கையில் ஆயுதம் வைத்து குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரரிடத்தில் நாம் அதிக ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குறி அங்கேதானே இருக்கிறது என்று நாம் சும்மா இருப்போம். அது நமக்கு மீது பட்டுவிடும். நமக்கு தான் அவன் அதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் வேட்டைக்காரனுக்கு இருக்காது. ஆனால் பாதிக்கப்பட்டு செத்து போகின்றவர்கள் நாம இருக்கக்கூடும். அதனால் ஜாகிரதையாக இருக்க உன்னுடைய குழந்தையை நீ பழக்கு என்று சொன்னது அந்த புறா. சாதாரண கதையாத்தான் இருக்கும். ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. குறி வைக்க தெரியாதவர்கள் தான், கையில் ஆயுதம் வைத்திருக்கின்றவர்கள் தான் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க வளர விடுங்கள். ரொம்ப அதிகமெல்லாம் எங்க அம்மா எல்லாம் நான் சாப்பிடலன்னா ஏன்னு கேட்காதுங்க. தப்பு பண்ணி இருக்கிறேன், திட்டினாங்க, சாப்பிடலன்னா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் சோறு கிடையாது. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். 3 வேளை பட்டினி கிடந்து மானமா உயிரா. உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும். அம்மாட்ட போய் கேட்டு சாப்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஏன் இவ்வளவு திமிரா எங்களை வளர்த்தது தெரியுமா? எங்க அம்மாக்கு 5 பிள்ளைங்க. 1 போனா 1. நான் வச்சிருக்கிறேன் 1. அது எப்படி இப்படி வளர்க்கிறது? ஆனால் அத்தகைய தியாக மனப்பான்மையும்
மிகச் சிறப்பான ஆளுமை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தன்மையும் பெற்றோருக்கு இருந்தால் ஒழிய அந்த குழந்தைகளை நீங்கள் முழுமையான ஆளுமையுடன் வளர்த்துவிட முடியாது என்கின்ற உளவியலை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தையினுடைய ஆளுமை தன்மை என்னன்றது முதல்ல நாம் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். ஒரு பையன் கப்பல்ல ஏறினானா, பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தானா. இல்ல இந்த கப்பல் மூழ்கிறோம், இது போய் எங்கேயாவது சொருகிறோம், கடல் புதம் என்ன சாப்பிட்றோம்னு அழுதுகிட்டே இருந்தானா. எல்லாருக்குமே இந்த பயம் பரவி இருக்கு. இது ஒரு அரபிய பழங்குடியினர் கதை. அழுது 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 சூழலை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். எவ்வளவு சொன்னாலும் தாங்க மாட்டேங்கிறான். அவனை பார்த்து அடுத்தவங்க பயப்படுறாங்க. கப்பல்ல ஒரு ஞானி இருந்தார், டீச்சர். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? பையனை தூக்கி கடல்ல போடுறான்னு தூக்கி கடல்ல போட்டாங்க. கடலில் தத்தளிக்கிறான், தவிக்கிறான், எல்லாம் செய்கிறான். உயிர் போற நேரத்துல ஓன கத்தும் போது 2-3 பேர் குதிச்சு அவனை காப்பாத்தி கப்பல்ல போட்டாங்க. காப்பாத்தி கப்பல்ல போட்டதுல இருந்து கரை வர வரைக்கும் கம்முன்னு இருந்தானா. ஏன் தெரியுமா? அவனுக்கு கடலின் ஆபத்து முழுமையாக தெரியவில்லை. அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கடலின் உன்னதமும் கப்பலின் உன்னதமும் அவனுக்கு தெரியவில்லை. முதலில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற நம்முடைய வீட்டிற்கான சூழலை குழந்தைகளுக்கு நன்றி உணர்வோடு கடத்துங்க. இங்க பாருடா, நீ நல்லா படிச்சு முன்னேறி நல்லபடியா வா, என்னையே என் பொண்டாட்டியே நீ பாத்துக்கணும்னு உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. இப்படி யாராவது சொல்ற பெற்றோர்கள் இருக்கிறீங்களா? இன்னில இருந்து டயலாக் மாத்திருங்க. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கான். இங்க பாருடா, நானும் என் பொண்டாட்டியும் எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற எல்லா மகிழ்ச்சியையும் உனக்காக விட்டு சூப்பர் ஸ்கூல்ல சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு வந்து கொட்டி உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம், உனக்கு இது உனக்கு அதுன்னு சொல்லி உன்னை அழகா வளர்த்து ஆளாகிட்டு இருக்கோம். என்னையும் என் பொஞ்சாதையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளையும் நீ தான் படிச்சு பார்த்துக்கணும். இந்த குடும்பத்துக்கு நீ தான் மிக முக்கியமான உறுப்பினர், உன் மீது நாங்கள் முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்லி பிள்ளைய வளர். ஒரு பாண்டேஜ் வரட்டும் அந்த குழந்தைக்கு. எனக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மா தூத்துக்குடிக்காரி. கையில வெயிட்ட கொடுத்து குழந்தைங்களை வளருங்க. எங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுல ஒரு அம்மா இருக்குது. நான் எப்பவுமே பாப்பேன். நான் என்னோட காரை டிராப் பண்றதுக்கும் அது அவங்க குழந்தைய டிராப் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். சோத்து மூட்டையை கூட குழந்தைகிட்ட கொடுக்காதுங்க. அது படிக்கட்டி தாண்டி உள்ள போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கும். அது படிக்கட்டிலே கேட்கும் குடும்பான்னு. போடா உள்ள போ. அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு சொல்லும், சாப்பாடு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, முடிஞ்சா தூக்கிட்டு போய் கொடுங்க. நான் சொல்லட்டுமா? குழந்தைய வெயிட் தூக்க விட மாட்டேங்கிறீங்களா? யாராவது பெற்றோர்கள் இங்க இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த குழந்தை தன் பெற்றோரின் கையில் இருக்கும் சுமையை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை முதியவர்களை, தாய் தந்தையர் முதியவர்கள் ஆகின்ற வரைக்கும் அவர்களை பார்த்துக் கொள்ளும். எந்த குழந்தை கையில வெயிட் தூக்கப்படாதுன்னு பின்னால போய் போய் தூக்கிட்டு அலையிறீங்களோ நீங்க சாவர வரைக்கும் அந்த பிள்ளைய நீங்க தான் பார்த்துக்கணும். இது ஒரு சைக்காலஜி. குழந்தைகிட்ட புத்திசாலியா பேசுங்க. நான் பல பெற்றோரை பாக்குறேன். பல நேரங்களில் கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய பெற்றோர்களை பார்த்து பாவமா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு போன தொண்டை கட்டிருச்சு. நுட்பமா சொல்றேன், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. தொண்டை கட்டிருச்சா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல சொன்னேன், சூடா தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த வீட்டு ஓனர்ல நான் போனேனே, இப்பவே வேணுமா அப்புறமா கொடுக்கவான்னு கேக்குறாரு. எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, எனக்கு காது நல்லா தானே கேட்கும். இப்படித்தான் குழந்தைகளிடம் பேசி விடுகிறோம். எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்கு, எனக்கு காது நல்லா தானே கேட்கும். இப்படித்தான் குழந்தைகளிடம் பேசி விடுகிறோம். குழந்தைக்குத்தான் நம்மிடத்தில் பேச தெரியவில்லையே தவிர நமக்கு குழந்தைகளிடத்தில் பேச தெரிந்திருக்கிறது. தெளிவான வார்த்தைகளுடன் குழந்தைகளிடத்தில் பேசக்கூடியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். அவர்கள் பேசும் மொழியில் நீங்கள் திரும்பி அவர்களிடத்தில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க நிறைய வயசானவங்க வந்திருக்கிறீங்க.
இளைஞர்களும் இருக்கிறீர்கள். நுட்பமான ஒரு விஷயத்தை கேட்கின்றவை என்பதற்காக சொல்ற ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால எனக்கு ஒரு காணொளி வந்திருந்தது வாட்ஸ்அப்ல. என் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு வாட்ஸ்அப். அது ரொம்ப கவனத்தோட நான் அதை கேட்டேன். என் தந்தையார் சொன்னதுபடிக்கு, எதை நீ வாழ்க்கையில் உண்மையாக உன் வாழ்க்கைக்கு உதவும் என்று நீ நினைக்கிறாயோ அதை உன் பேச்சை கேட்டும் மக்களின் காதுகளுக்கு கொடு. என் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானதா எனக்கு தெரியுது, அதனால இதை கடத்துறேன். புரியறவங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கோபம் வந்தாலோ ரொம்ப ஆசையா இருந்தாலோ ஏன் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? பழகிருச்சு. எவ்வளவு ஆபத்துங்கிறத சொல்றேன். எவ்வளவு ஆபத்து. அதான் தனி மனிதன் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, சமூகத்தோடு இருந்தால் வார்த்தைகளில் கவனம். வார்த்தைகளை யார் ஒருவர் கவனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய கொடையாக இந்த சமூகத்திற்கு கிடைக்கிறார்கள். ஒரு 50-55 வயசு பொண்ணு இருக்கோங்க. அந்த அம்மா இவ்வளவு தூரம் அணிஞ்சிருக்காங்க. ட்ரெஸ் மேல கோட் போட்டிருக்காங்க, பிளாக் ட்ரெஸ். ஒரு மெலிசா முத்து மாலை போட்டிருக்கு, தலைமுடி கட் பண்ணிருக்கு இவ்வளவு தூரத்துக்கு. ஒரு கொடி இருக்கு பின்னால. இங்கிலீஷ்ல தான் பேசுது, பல கோடி மக்களுக்கு பேசுது. பெரிய பேச்சாளர் அந்த அம்மா. மிகப்பெரிய கூட்டத்துக்கு பேசின அந்த அம்மா சொன்ன ஒரு 3 நிமிஷம் எனக்கு காணொளி, நான் அதை 30 செகண்ட்ல சொல்றேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எங்க அம்மா பேர் ஷியாமலா, எங்க தாத்தா பேர் கோபாலன். நான் 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் எங்க தாத்தா வீட்டுக்கு எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது எங்க தாத்தா ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆபீசர். அவர் வாக்கிங்க்கு போவார். அந்த டைம்ல என்னையும் கூட்டிட்டு போவார். நான் அவரை பார்த்துக்கிட்டே நடப்பேன். பார்த்துக்கிட்டே நடப்பேன்னா சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். அவர் நிறைய விஷயங்களை பேசுவார். இந்த நாடு எவ்வளவு நல்லது, இது எவ்வளவு பொட்டன்ஷியலான நாடு, இந்த மக்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள், அறம் சார்ந்த வாழ்க்கைக்குரியவர்கள், இவர்களுக்கு ஏன் நேர்மையான அரசாட்சி வேண்டும், அரசியல் இங்க எப்படி இருக்க வேண்டும்னா பேசிட்டு வருவார். நான் அதை கேட்பேன். 20 வருஷம் என் தாத்தாவனுடைய பேச்சினால் நான் சிவில் சர்வீஸ்ல ஆர்வம் காட்டினேன். அடுத்த 20 ஆண்டுகள் நான் அதுல வேலை செய்தேன். இன்றைக்கு நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருக்கிறேன். என் பெயர் கமலா ஹாரிஸ் என்று அந்த அம்மா சொன்னாங்க. நான் அதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? உங்கள் குழந்தைகிட்ட நீங்க நேர்ல பேசுறது போய் சேர்றது இல்ல. நீங்க யார்கிட்டயோ பேசுறீங்கல்ல, உங்க குழந்தை அதை கேக்குது இல்ல, அது வீரியமாக போய் சேர்கிறது. கவனத்தோடு நாம் நம் நண்பர்களிடத்தில் பேசுகிறோமா? நாம் சாப்பிடுகின்ற பொழுது போன்ல யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், என்ன மெசேஜ் போடுறோம்? நம் குழந்தைகள் நம் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை. என் சொந்தங்களே, நம்மை பார்த்துதான் அந்த குழந்தைகள் வளர்கிறார்கள். நம்மை பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நாம மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யார் மீதெல்லாம் நாம் கவனம் வைத்திருக்கிறோம்னு பார்க்கும் பொழுது, இந்த பொதுப்படையான கூட்டத்தில் நான் எப்பவுமே கேட்கறது வழக்கம். சமீபத்தில் ஒரு சக்கப்போடு போட்டுச்சு ஒரு திரைப்படம். இந்த குழந்தை கிட்ட கேட்ட என்னப்பா படம்னு, கரெக்டா சொல்றான். படம் மட்டும் இல்ல, டைரக்டர் பேரையும் சொல்றாங்களா? சரி, எந்த படம் வந்தாலும் அந்த படத்தினுடைய டைரக்டர், இசை அமைப்பாளர் எல்லார் பேரும் நமக்கு தெரியுதுல்ல. பாடகன் பாடகி முதற்கொண்டு எல்லாரையும் தெரியுதுல்ல. இப்போ சமீபத்தில் இந்த சந்திராயன் விட்டோம்ல, அதுக்கப்புறமா 2-3 கலங்களை விட்டோம். இப்ப சந்திராயன் சும்மா இருக்குது, செயல் இழந்து இருக்கு. அந்த இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு நமக்கு, நம்ம நாட்டுக்கு. அந்த இஸ்ரோனுடைய அமைப்பின் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா தெரியல. லியோ படத்தினுடைய டைரக்டர் தெரியுது, ஜெயிலர் படத்தினுடைய டைரக்டர் தெரியுது. ஆனா இஸ்ரோ அமைப்பின்கான டைரக்டர் சோம்நாத்னு தெரியல. நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் தெரியுமா? நீங்க என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களினுடைய பெயர்களை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்க அனுமதிக்கிறீங்க, தப்பு இல்ல, ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த டீச்சர் ஒரு விதையை அப்படி தூக்கிட்டு போறேன். லியோ படத்தை யார் டைரக்ட் பண்ணான்னு நீங்க அந்த டைரக்டர் பேரை உங்க குழந்தையோ நீங்களோ சொல்லுதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த டைரக்டர் புகழ் பெறுவார், அந்த டைரக்டருக்கு அதிகமா பணம் கிடைக்கும், அந்த டைரக்டர் நிறைய சம்பாதிப்பார். நான் அடுத்து சொன்னல, இந்த இஸ்ரோ அமைப்பு மாதிரியான அமைப்புகள், உங்க ஸ்கூலுக்கு யார் டைரக்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கும்னா, நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பயணம் பண்ணலாம், நாம் நிறைய உயர்வுகளை அடையலாம், நாம் விழிப்புணர்வோடு இருக்கலாம். யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் உங்க குழந்தைகளை.